எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது ஒவ்வொருவரின் அடிப்படை உரிமை என்றும், கருத்துக்கு கருத்தால் பதிலளிப்பதே ஜனநாயகத்தின் சிறப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். கருத்து தெரிவித்ததற்காக கைது செய்வது ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்றதல்ல என்றும், இதுபோன்ற நடவடிக்கைகள் மக்களிடையே அதிருப்தியும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையையும் பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியினர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் அரசியல் மேடைகளில் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிப்பதைப் போலவே எதிர்க்கட்சியினருக்கும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் உரிமை உள்ளது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். மேலும் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் கருத்து தெரிவித்ததுடன் உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்படுவது சட்டத்தின் சமமான அமலாக்கம் குறித்து கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்திருப்பது அரசியல் நாகரிகத்திற்கும் ஜனநாயக உணர்வுக்கும் பொருந்தாத செயல் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். எனவே அரசியல் கருத்து வேறுபாடுகளை கைது நடவடிக்கைகள் மூலம் கையாளும் போக்கை அரசு கைவிட்டு கருத்து சுதந்திரத்தையும் ஜனநாயக மரபுகளையும் மதிக்க வேண்டும் என்றும், சட்டம் அனைவருக்கும் சமமாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.